சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது தெரியுமா, ஆர்டிஸ்ட் கார்டை பண்ணு போயிட்டாங்க சார், நிறைய பிரச்சனை இருக்குது, நான் இப்போ தான் விசாரணை பண்ணுகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இப்போ ஈபியில் ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா, என்னடான்னு போயிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தா சென்னையில் கிட்டத்தட்ட 18-20 ஆர்டிஸ்ட்கை காணோமா. ஜய்யோ அப்படின்ற மாதிரி சாக்கில் இருக்காங்க இப்போ மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்கள். சரி, அவர் சொல்கிறப்ப எப்படி கேட்குது அப்படின்னா, சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கை திருடிட்டு போயிட்டாங்க சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இனிமேல் தான் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறார். கவர்மெண்ட்டே உங்களுது தான், திருடினது என்னமோ யார்கிட்ட இருந்தோ திருடின மாதிரியும், இவங்க சிபிஐ வேலை பார்த்து கண்டுபிடிச்சா மாதிரியும், அதுக்கு கம்ப்ளைண்ட் இவங்க வெளியிலேருந்து கொடுத்தா மாதிரியும் பேசுனுங்கிறார். கவர்மெண்ட்டே உங்கள்கிட்ட ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா நீங்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும், வி எக்ஸ்பெக்ட் மோர் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே இந்த கருத்துக்கு எதிர்கருத்துகள் வர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த மாதம் நம்மளுடைய டிஎன்ஏபி அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்டிஸ்ட்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல்கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க, இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க, இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுருவாங்க. எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது, யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசுடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இது எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதில் உள்ள போது எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர்.